நல்லவரா கெட்டவரா தெரியலையப்பா. அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்த எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, எரன் ஏகர் வந்து நல்லவனா கெட்டவனான்ட்டு. இதுக்கான ஆன்சர் வந்து நான் சொல்றேன். என் கூட சேர்ந்து நீங்களே சொல்ல போறீங்க. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்ல வந்து எரன் ஏகர் கிளியராவே ஒரு ஹீரோவா தான் இருந்தான். ஏன்னா அவன் டைட்டன்ஸை வெறுத்தான். அந்த டைட்டன்ஸ் வந்து அவன் ஹோமை டிஸ்ட்ராய் பண்ணிருக்குது, ஃபேமிலி மெம்பர்ஸை கில் பண்ணிருக்குது, ஃப்ரெண்ட்ஸுக்கு டேஞ்சரஸா மாறி இருக்குது. அண்ட் வாளுக்குள்ள இருக்கக்கூடிய ஹியூமனிட்டிக்கு வந்து ஃப்ரீடம் பண்ணி நினைச்சான். அதை அச்சீவ் பண்றதுக்காண்டி தொடர்ந்து கஷ்டப்பட்டான். குறிப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து பாதுகாக்க நினைச்சான். அவன் லைஃப் ரிஸ்க் எடுத்து பாதுகாக்க நினைச்சான். அந்த ஒரு டைம்ல வந்து ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பனா மாதிரி ஃபைட் பண்ண நினைச்சான். அந்த ஸ்டேஜ்ல வந்து கிளாசிக் சோனன் ப்ரோட்டகனிஸ்டா இருந்தான். லைக் எமோஷனலாவும் பிரேவாவும் ஜஸ்டிஸ் ட்ரிவனாவும் இருந்தான். பட் இது எல்லாமே எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த உலகத்தோட உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா எனிமிஸ் வந்து டைட்டன்ஸே கிடையாது, வாளுக்கு வெளிய இருக்கக்கூடிய ஹியூமன்ஸ் தான் வந்து எனிமிஸ். மேர்லியோட பீப்பிள்ஸ் எல்லாரும் எல்டன்ஸை வந்து ஒரு மான்ஸ்டரா பார்த்தாங்க, டெவிலா பார்த்தாங்க. அதனால ஏகப்பட்ட குடைச்சல் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு கடத்துல இவங்களுமே வந்து ரிவெஞ்சுக்கு போனாங்க. அப்படி மாத்தி மாத்தி ஃபைட் பண்ண போஸ்ல அந்த சைக்கிள் வந்து முடியவே இல்லை. சோ அதனால எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லாம நம்ம எரன் ஏகர் வந்து ரம்பிளிங்கை சூஸ் பண்ணாரு. சோ ரம்பிளிங் பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதை நான் தனி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல போடுறேன். இப்போதைக்கு ரம்பிளிங் மூலமா உலகத்தை வந்து பாதியா டிஸ்ட்ராய் பண்ணாரு, மில்லியன்ஸ் ஆஃப் இன்னோசன்ட் பீப்பிள் வந்து கில் பண்ணாரு. இந்த ஒரு டைம்ல வந்து எரன் ஏகர் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. அவர் ஒரு டிராஜிக்கான கேரக்டர். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் வேணும். பட் ஃபேட்டா இருக்கட்டும், ஃபியூச்சர் மெமரிஸா இருக்கட்டும், அதுல வந்து அவர் ட்ராப் ஆயிட்டாரு. அண்ட் அந்த ஒரு டைம்ல வந்து வேர்ல்ட பத்தி யோசிக்கவே இல்ல, அவரோட மக்களை பத்தி யோசிக்கவே இல்ல. அவரோட ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாத்துறதுக்காண்டி ஒரே ஒரு வழியா வந்து இந்த ஜெனசைடை சூஸ் பண்ணாரு. அந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து அவரோட ஹியூமனிட்டியை வந்து லாஸ் பண்ணாரு. அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காண்டி அவரோட ஹியூமனிட்டியை வந்து லாஸ் பண்ணாரு. இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, எப்படி எல்டியன்ஸுக்கும் மேர்லின்ஸ் கடையில ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துச்சோ அதை நான் ரியல் லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயத்தை வச்சு உங்களுக்கு சொல்றேன். ஒரு சைடு அமெரிக்கா, இன்னொரு சைடு ஈரானி. அமெரிக்கா சொல்றாங்க அவங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா டேஞ்சர்ல போய் முடிஞ்சிரும்டி. இவங்க சொல்றாங்க எங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருந்தா மட்டும் தான் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்டி. இப்போ ரெண்டு கண்ட்ரிக்கு சென்டர்ல வந்து ஆஸ் எ எரன் ஏகர் நீங்க இருக்கீங்க. என்ன டிசைட் பண்ணுவீங்க? அண்ட் ஹியூமன்ஸ் வந்து உண்மையாவே இந்த உலகத்துக்கு வந்து நல்லது பண்றாங்களா? அதெல்லாம் திங்க் பண்ணி நீங்க வந்து சொல்லுங்க, எரன் ஏகர் வந்து நல்லவனா கெட்டவனான்ட்டு.